நான் இன்னைக்கு உங்களுக்கு 4 பொய்கள் சொல்ல போகிறேன். 4 லைஸ். ஐயோ, இந்த லைஸ் இல்லைங்க, இந்த லைஸ் இல்லை. 4 லைஸ், இந்த பொய்கள் அப்படிம்பாங்களே. தட்ஸ் வாட் we are going to see. வணக்கம். நம்ம இந்த quotidiansலேயே கூட we have seen these lies. அது பொய்கள்னே சொல்லிடக்கூடாது, அது ட்ரூத்ஸ் இல்லை, ட்ரூயிசம்ஸ் இல்லை, ட்ரூத்தி திங்ஸ் அப்படிம்பாங்க. அது என்னங்க ட்ரூத்தி அப்படின்னா? உண்மை மாதிரி இருக்கும், நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் if you go down to the details, you will realize they are actually not true. I came across a book called The One Thing, The Surprisingly Simple Truths Behind Extraordinary Results அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த பொய்களை பற்றி சொல்கிறாங்க. 4 பொய்கள், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். What's the lie number 1? The lie number 1 is about choice, is about prioritization. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது 5 மணி வரைக்கும் விளையாடு, 8 மணிக்கு இதை பண்ணு, 12 மணிக்கு லஞ்சு அப்படின்னு we are driven by a timetable. Very little choice really. Then as we grow up a little, we are given stuff like, hey, play till it's dinner time. Do this before doing that. அப்படின்னு we are given a little bit of choice. And then as we become adults, the question is, do we play today? Do we do something else? So it is now more and more in our control, and hence the responsibility to apportion time. எதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிப்பது அப்படிங்கிறது, it shifts towards us more and more. அப்படி பண்ணும்போது தான் இந்த Pareto's principle கண் முன்னாடி நிற்கும். எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறவன் எவனோ அவன்தான் grown upனே ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறோம். The vital few versus the trivial many. Whatever you do, wherever you are, நீ என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும், there will always be young things to do. Not all of them will be equally important. அதனால்தான் Pareto சொன்னாரு, 80 விஷயங்கள் not relevant, probably not contributing meaningfully. 20 விஷயங்கள் focus deeply, you will get 80% results. ஆக்சுவலி யோசிச்சிங்கன்னா இந்த 80-20 ரிகர்சிவாக கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. 100 விஷயங்களில் 80 தள்ளி போட்டுட்டு 20 எடுத்துக்குங்க. அந்த 20லேருந்து 5 எடுங்க, அந்த 5லேருந்து 1 எடுங்க. லெட் தட் பி த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் யோர் டே, ஃபார் யோர் ஒர்க் வீக் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. அதனால்தான் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கொஞ்சம் கூட பிடிக்காது. டு யூ ரிமெம்பர் வாட்ஸ்ஆப்போட பேக்ரவுண்ட் இது? உங்களுடைய வாட்ஸ்ஆப் மொபைல் ஃபோன் ஆப்பில் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக விஷயங்கள் இருக்கும். ஆல் த திங்ஸ் யூ கேன் டூ அப்படின்னு. ஆல் த திங்ஸ் யூ கேன் டூ, ஆல் த திங்ஸ் யூ ஷுட், கிவிங் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல்? நோ வே. So that is the first lie. The lie that you need to sweep off your table. Keep away if you want to aspire for a successful life. And that is, not everything matters equally. எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு முடியும் அப்படின்னு இருக்காதே. Lie number 2. இந்த சீன் ஞாபகம் இருக்கா? We work at one computer with one monitor, and then we think
we can become more productive by adding multiple monitors. டே கண்ணு ரெண்டு தான்டா, ஒரு மானிட்டர் தான்டா நீ பார்க்க முடியும் அட் அ டைம். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற அந்த மித் இருக்கே, அந்த விஷயம் we fail to recognize that it is not actually multitasking, it is sequential task switching. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை பண்ணணும் என்றால் அந்த விஷயத்தை மொமெண்டரியாக நிறுத்திட்டு இன்னொரு விஷயத்தை பற்றி இதுவரைக்கும் நம்ம செய்ததை மனதில் வாங்கி கொண்டு விட்டு அதை செய்து முடித்து விட்டு அதை இறக்கி வைத்து விட்டு விட்டுட்டு போனோமே அதை திருப்பி மனசில் வாங்கிக்கிறோம் பாருங்க. such a painful exercise, such a draining exercise for our brains. Our brains were simply not coded for multitasking. Even in the world of processors, microprocessors உலகத்தில் கூட அது மல்டிடாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மவுஸ் நகர்த்திட்டு இருக்கும்போதே ஒரு மூவியை வாட்ச் பண்ண முடியுதே அப்படின்னு. ஆக்சுவலாக இட் ஹஸ் கட் இட் அப். ஒரு செகண்ட் அப்படிங்கிற அந்த டைமை பல மில்லியன் ஸ்மால் நானோ செகண்ட்ஸாக வெட்டி மவுஸுக்கு ஒரு நானோ செகண்ட், ஸ்க்ரீனுக்கு ஒரு நானோ செகண்ட்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கு நம்மளை. True multiprocessing comes when you have two microprocessors, multiple cores, one that can do mathematics while the other can do I/O. அந்த மாதிரி வரும்போது தான் you can actually talk about true multiprocessing. கம்ப்யூட்டர்ஸில் வந்துருச்சு. ஆனால் நம்மளுடைய ஹியூமன் வேர்ல்டுக்கு வரணும்னா you have to be Brahma with 4 heads, அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் with 5 heads, அல்லது லார்ட் சுப்ரமணியா 6 heads. இதில் கூட ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்குது. இந்த 4 head, 5 head, 6 headலாம் இருக்கும்போது there has to be a head that controls the other heads. Otherwise there will be chaos. You need a controlling, job distributing head. So, true multitasking is impossible. Multitasking for the human mind is actually a sequence of switches. கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ரிசர்ச்சர்ஸ்னால், கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்குறீங்க, அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நீலவானம் அப்படின்னு வருது, உடனே அந்த மொமெண்ட் போயிடுது. அப்படியே நீலவானம், வானம்ல புறா பறக்குது, புறா அப்படியே வருது, வானவில் மேலே மோதுது அப்படின்னு வரும்போது what you see in front of your windshield is not what you should, but what the visualization gave you, and hence momentarily அந்த மொமெண்ட்டுக்கு you have lost context, and to come back to context takes time. அந்த ப்ராப்ளமே அதாங்க. அந்த சினிமாவில் அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே இவங்க நீலவானம் பண்ணது தான். ஸோ that is the second lie. ப்ரொடக்டிவ் ஆகிறேன், எஃபிஷியன்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மல்டி டாஸ்கிங் இஸ் யூஸ்ஃபுல், ஒன்று பண்ணிக்கிட்டே இன்னொன்று பண்ண ட்ரை பண்ணுறேன்னு விழையாதீர்கள். that is lie number 2. what is lie number 3? For too long we have been told life is not a sprint, life is a marathon. Anything worthwhile you have to wait, there has to be discipline, வேகமாக முடிஞ்சிரும் நினைக்காத அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, சக்ஸஸ் இஸ் ஆக்சுவலி எ லாங் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் he turns it around. He says success is actually a short race. It is a sprint. அந்த ஸ்பிரிண்ட் என்ன அதுக்கு ஃபியூவல் அப்படின்னா the minimum discipline needed. டிசிப்ளின் ரொம்ப தேவை இல்லையாம். சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல, டிசிப்ளின் ரொம்ப தேவை இல்லையாம். யூ நீட் only minimum discipline and everybody already has it. All you need is that minimum discipline to convert what you are doing into a habit. And once you convert it into a habit, it takes over அப்படிங்கிறான்.
So you have to regularly work at something only until it starts regularly working for you. Isn't that clever? That's what Michael Phelps did. Phelps had ADHD. Phelps was an outcast at school, always the troubled kid. Swimming சேர்த்து விடுறாங்க அம்மா. This boy focuses all his attention, not discipline. All his attention he focuses on swimming. 6 hours a day swim பண்ணுவாராம். ஒரு நாள் ரெஸ்ட் டே எடுறான்னு கோச் சொன்னதுக்கு ஐ வில் ஸ்விம் ஆல்சோ ஆன் சண்டேஸ் அப்படி நான் ஒரு வருஷம் பண்ணேன்னா 52 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்விம் பண்ணியிருப்பேன் மற்ற காம்படிட்டர்ஸை விட அப்படின்னு சொன்னாராம். No wonder he holds the record for the maximum number of medals awarded to anybody in any sporting event across history. 22 gold medal. Discipline makes things easier for you. Actually, if you cut away unnecessary things, the few things you have to focus on becomes easier. ஐயோ எப்படிதான் இவ்வளவு டிசிப்ளின் கொண்டு வந்தானோ Phelps இல்லைங்க. Phelps had a secret weapon. He didn't focus on anything else. So the things to do after getting up from bed: swim, eat, swim, eat, swim, exercise, sleep. Think about that. Also, and the routine becoming habit and then the habit taking over அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 66 நாளோ என்னமோ அந்த 21 இல்லை 21 சூடோ ரிசர்ச் 66 நாள் பண்ணிங்கன்னா it becomes a habit, and the research says obsessing with even more discipline beyond that point doesn't really help. ஸோ மூணாவது பொய் நம்மளை அப்படியே போட்டு அமுத்தி வச்சிருக்கிற பொய் என்ன அப்படின்னா டிசிப்ளின் இன்னும் தேவை அப்படிங்கிற விஷயம். டிசிப்ளின் இன்னும் தேவை இல்லைங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற டிசிப்ளின் வச்சே சரியா சேனல் பண்ணாலே போரும். இட்ஸ் அபவுட் டூயிங் த ரைட் திங்ஸ், நாட் டூயிங் திங்ஸ் ரைட். சரியா தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பிச்சாலே போரும். சரியா பண்றியோ இல்லையோ நாட் இம்பார்ட்டன்ட். சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து ஆரம்பிச்சா போரும். இட் வில் டேக் கேர். This is the sneakiest lie of them all. Work-life balance அப்படிம்பாங்க. அந்த வேர்டு பேலன்ஸ் அப்படிங்கிற வேர்டை டிக்ஷனரியில் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டும் இருக்கு. இட்ஸ் அ நவுன் as well as a verb. Is it a state of balance or is it the act of balancing? Is it something that you attain over time, பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்து ரீச் பண்ற ஒரு கோலா, அல்லது is it something you constantly strive to do, you're constantly doing? And balance தேவையா அல்லது ஒரு பர்பஸ், ஒரு மீனிங், ஒரு சிக்னிஃபிகன்ஸ் தேவையா உங்க லைஃபுக்குன்னு யோசிச்சிருங்க. Some of the people who were most successful, the greatest ones out there, you can't look for their work-life balance formula. It will be lopsided. They may have probably the worst imbalance in their life. The greatest work gets done in the extremes. It is not in the middling average. ரொம்ப நாள் முன்னாடி கேவ்மேன் டயத்தில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கல. அவன் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தை தவிர பாக்கி நேரங்களில் எல்லாம் அவன் வேலை தான் செய்து கொண்டிருந்தான். ஹண்டர் கேதரர். ஃபார்மிங் வந்த அப்புறம் நீ ஃபார்மர் ஆயிரு அல்லது ஃபார்மர் கொண்டு வந்து டேபிளில் கொட்டுறதுல எடுத்து சாப்பிட்டு நீ பழச்சிக்கிட்டு அப்படின்னு மாறினது. டேபிளில் கொட்டுறதுக்கு டேபிள் வேணுமே, ஃபார்மருக்கு டேபிள் பண்ண தெரியாதே, ஓகே டேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் போச்சு அந்த டைவர்சிஃபிகேஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. அப்பவும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் ரொம்ப யாரும் பேசலை. இப்போ தான் people have started talking about work life balance. And this book, it talks about
Don't strive for work-life balance. It is probably impossible if you are aspiring for success, true success. And he says, look for counterbalance instead. விட்டு கொடு, எக்ஸ்ட்ரீமுக்கு போ, பிரேக்கிங் பாயிண்ட்டை தாண்டாத, பின்னுக்கு வா, பெண்டுலம் மாதிரி இந்த பக்கம் ஸ்விங் பண்ணு அப்படின்னு he talks about a swinging pendulum. Actually, he talks about two swinging pendulums working like an orchestra. Look at that. Work and life. Always one of them is at risk. எல்லாம் கையிலையா பிடிச்சிட்டு இருக்காரு. Always one of them is safe and counterbalancing all the time. That is the image. And he also gives another tip. He says, work அப்படிங்கிற அந்த பெண்டுலமோட அந்த ஸ்விங்கிங் இருக்கு பாருங்க, go for long shots. Swing too far into work. Take long periods of time where you don't focus on anything else. It is okay to choose the one thing and focus deeply on that. At home, and the life அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கு பாருங்க, have shorter duration swings. வீட்டில் 4 விஷயங்கள் பண்ண இருந்ததுன்னா அந்த 4 விஷயத்துலையும் try to give equal importance, try to give equal time and swing around. Work long, home and life short. In unison, when you see them together, that is the dance they will dance for you அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. So don't look for balance. It doesn't really exist. Anyway, the greatest work gets done in the edges, in the extremes அப்படின்னு சொல்கிறார். So 4 lies, and all I can tell you today is I myself have a lot of questions and doubts about those 4 so-called lies that the book talks about. So I'll leave you with this confusing thought. நான் சொல்வதை எல்லாம் நம்பாதீர்கள். நீங்களே விசாரித்து அந்த புத்தகத்தை படித்து உங்கள் முடிவுக்கு வாருங்கள். Thank you.